குட் மார்னிங், வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் நாங்கள் எப்படி இருக்கணும் நிகழ்ச்சி. நம்மளுடைய கழுத்து வலி, முதுகு வலி, மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் நான் சர்ஜிக்கல் முறையில் எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வாரம் முழுக்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் டாக்டர். ஸோ நேற்றே நம்ம டயக்னோஸ்டிக் மெத்தட்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு எந்த மாதிரியான மெத்தட் இருக்குன்னு சொன்னீங்க. ஆண்களுக்கு ஜென்ரலாக ஏதாவது மெத்தட் இருக்கா? இல்லை அது அதாவது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யாருக்கு எடுக்கக்கூடாதுங்கிறது வந்து பெண்கள் வந்து ப்ரெக்னென்ட் லேடி சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு நிறைய எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மற்றபடி எல்லாம் காமன் தான். வயசானவங்களுக்கு எம்ஆர்ஐ எடுக்கிறது. நிறைய சிகரெட் ஸ்மோக்கிங், செயின் ஸ்மோக்கர்ஸ், ஆல்கோஹால் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா? அது வந்து இந்த பேக் பெயினோட சம்மந்தம் இல்லை. அவங்களுக்கு வந்து நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்காக அதை செக் பண்ண வேண்டியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கொடுக்குற மருந்து மாத்திரை இல்லாமல் லிவர் மூலமாக தான் போய் வேலை பார்க்கணும் உடம்புல. அப்போ அவங்களுக்கு வந்து லிவர் நல்லா இருந்தால் தான், கிட்னி நல்லா இருந்தால் தான். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பெயின் கில்லர் டேப்லெட் கொடுக்குறோம். அதில் வந்து ஒரு குரூப் வந்து நான் ஸ்டீராய்டல் ட்ரக்னு ஒன்று இருக்குது, புரூஃபன், ஐபுப்ரூஃபன் இந்த மாதிரி சொல்லுவாங்க பெராக்சிகம். இந்த குரூப் ஆஃப் டேப்லெட்ஸ் கொடுக்குறதுக்கு வந்து அவங்களுடைய லிவர், கிட்னி நார்மலாக இருக்கணும், வயிற்றில் புண்ணு இல்லாமல் இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அல்சரு, வயிற்று அல்சர் இல்லாமல் ஆளே கிடையாது. எங்கிட்ட வர்றது பார்த்தீங்கன்னா வரும்போதே வந்து ஏற்கனவே நிறைய மாத்திரை எடுத்து எனக்கு வந்து இப்போ வந்து மாத்திரையை சாப்பிடும்போது வயிறு அல்சராக இருக்கும்பாங்க, இல்லைன்னா எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும்பாங்க, இல்லை சுகர் இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை அப்போ நாங்கள் வந்து இது எல்லாமே செக் பண்ணணும். நார்மலாக வந்து இப்போ நம்ம மாத்திரை கொடுக்குன்னா கூட எதுக்காக நம்ம வந்து இது வந்தால் டாக்டர் வந்து எதுக்கு லிவர் டெஸ்ட் பண்ணுறாரு இல்லை கிட்னி டெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு கேட்பாங்க. எல்லா மாத்திரையும் வந்து உடம்புல கொடுக்கும்போது உடம்புல எதுவும் சைட் எஃபெக்ட் வருதா நம்ம பார்க்க வேண்டியது இல்லையா? அதனால தான் அவங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா வயிற்றில் புண்ணு இருக்கான்னு நம்ம கேட்க வேண்டியிருக்கும். சில சமயம் ஸ்கோப்னு போட்டு பார்க்க கூட வேண்டியிருக்கும். ஏன்னா வலி மாத்திரை கொடுக்கும்போது வயிறு அல்சர் இருந்துச்சுன்னா இட் வில் அக்ரவேட். அதனால வேறு சைடு எஃபெக்ட்லாம் வந்துடும். வயிற்றில் ஓட்டை விழுந்துரும், இல்லை அல்சர் ரொம்ப அக்ரவேட் ஆயிரும். லிவர் நல்லா இருக்கும். நீங்கள் சொல்கிறீங்களா ஆல்கஹால் சாப்பிட்டவங்க லிவர் பாதி அவங்களுக்கு ஜாண்டிஸோ இல்லை லிவர் இது கட்டாக இருக்குங்களா, நம்ம மாத்திரை எல்லாமே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாதாரண பேராசிட்டமால் கொடுக்க முடியாது, ஒரு லிவர் ப்ராப்ளம் இருந்தால். ஸோ லிவர் நல்லா இருக்கணும். கிட்னி வந்து நான் சாப்பிட்ற மாத்திரை கிட்னி மூலமாக தான் வெளியே போகுது. ஸோ கிட்னி ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கணும். கிட்னியில் வந்து நமக்கே சப்டில் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வர்ற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மெடிக்கலில் ஓவர் த கவுண்டர் ட்ரக்னு சொல்லுவாங்க. போய் எனக்கு ஒரு வலி இருக்கணும்னா அவங்க வந்து சில சமயம் ஒரு தெரியாதனால 4 மாத்திரை 5 மாத்திரை மொத்தமாக சாப்பிட்ட உடனே கேட்க தான் செய்யும். ஒரு ப்ராப்ளம் வந்து அதனால் எவ்வளோ சைடு எஃபெக்ட் இருக்குறது அவங்களுக்கு தெரியாது. அது எப்போதையும் கேட்டால் போதும், செலவில்லாத ட்ரீட்மெண்ட்டு, 10 ரூபா தான் 4 மாத்திரை கொடுக்குறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. பட் அவங்க எங்கிட்ட வரும்போது நாங்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கிட்னியை எடுத்து பார்த்தோம்னா அப்போ தான் கிட்னி ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். தட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் இந்த பெயின் கில்லர் டேப்லெட்னால. ஸோ அதனால தான் அவங்க வரும்போது இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே. ஸோ வயசானவங்களுக்கு எந்த மாதிரியான டயக்னோஸ்டிக் மெத்தட்லாம்? வயசானவங்களுக்கு வந்து இதே அவங்களால பெயின் வந்து தாங்க முடியாது இல்லையா? தாங்க முடியாது. அதே நேரத்துக்கு வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளம் இருக்கும். வயசானவங்களுக்கு இப்போ வந்து ஒரு சுகர் கம்ப்ளைண்ட் இல்லாமையோ ஒரு ஹார்ட் கம்ப்ளைண்ட் இல்லாமையோ இதெல்லாம் இல்லாதவங்களே இல்லை. அவங்களுக்கு வந்து இப்போ நான் ஏற்கனவே சொன்ன அந்த பேசிக் டெஸ்ட் அவங்களுக்கு பண்ண வேண்டியிருக்கும். ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வேறு அலர்ஜி அந்த மாதிரி எதாவது இருக்கா, டேப்லெட்லாம் தாங்க முடியுமா. இன்னொன்று அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க, சுகர் பேஷண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு பெயின் கில்லர் டேப்லெட்டை கொடுக்க முடியாது. அவங்களுக்கு வந்து அப்போ செடேட்டிவ் மெத்தட்னு சொல்லுவாங்க, ஓபியாய்டுன்னு சொல்லி ட்ரமடால்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டேப்லெட்டில் கொடுக்கும்போது அவங்களுடைய வீட்டில் அவங்களுடைய சேஃப்டி பார்க்கணும். ஏன்னா அவங்க கொஞ்சம் தூக்க கலக்கமாக இருந்துட்டாங்கன்னா தூக்கத்தில் விழுந்து பிரேக் சம்மதம் இருப்போம். ஸோ இது எல்லாம் வந்து ஒரு பேர்ட் செய்யும்பாங்க. ஓவரால் ஒரு பேஷண்ட்டுடைய அவங்களுடைய சுச்சுவேஷன், இதில் உங்களுக்கு என்ன பண்ணணும், என்ன கம்ப்ளைண்ட்டு, அது கொடுத்தா ட்ரீட்மெண்ட்டில் எதிர்பார்க்குறது ஒரு பேர்ட்ஸ் வியூவில் அதுதான் பார்க்கணுமே தவிர ஒரு வந்தாங்க பேக் பெயின் வந்தாங்க நம்ம ஒரு மாத்திரை எழுதி கொடுத்தோம் இனிமேல் போங்க அப்படி சொல்கிறது வந்து இட்ஸ் நாட் எ குட் மெத்தட் நம்ம ட்ரீட்மெண்ட் மெத்தட். ஓகே. இப்போ வயசானவங்களுக்கு வந்து கீழே விழுந்து அவங்களுக்கு வந்து இடுப்பு பகுதியில் எங்கேயாவது ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, இல்லை ஏதாவது ஒரு போன் டிஸ்லோகேட் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் மெத்தட் எப்படி இருக்கும் டாக்டர்? ஏன்னா வயசானவங்களுக்கு வந்து பெயின் தாங்க முடியாது, அந்த ஏஜும் அவங்க கிராஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ பெட் ரிடன் தான் ஒரே சான்ஸா இல்லை அவங்கள? இல்லை அப்படி இல்லை. இது வந்து நமக்கு வந்து ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி வயசானவங்களுக்குடைய லாஸ்ட் ரைட் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக விழுவாங்க, அவங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க, அப்படியே படுத்திருப்பாங்க. தே வில் டெவலப் பெட் சோர், திரும்பி படுக்க முடியாது, இந்த மாதிரி வந்துட்டு தென் தே வில் பாஸ் ஆஃப். இதுதான் ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கும். பட் இப்போ உள்ள நவீன மெத்தடில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்ல வந்த மாதிரி சில பேருக்கு தான் அறுவை சிகிச்சை தேவைப்படுங்கிறதுல வயசானவங்களுக்கு ஏற்படுற இந்த மூட்டு ஃப்ராக்சர் இருக்குது சொல்லுவாங்க இல்லையா, இடுப்பு எலும்பு பந்து கிண்ண மூட்டு, இதெல்லாம் ட்ரோகாண்டிக் ஃப்ராக்சர் ஒன்று ஆகும், இல்லைன்னா உள்ள நெக் ஆஃப் ஃபீவர் ஒன்று ஆகும். ஸோ இந்த ஃப்ராக்சருக்கு இப்போ உள்ள நவீன மெத்தடில் வித்தின் 24 ஹவர்ஸ் நம்ம அவங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி 48 ஹவர்ஸில் நடக்க வச்சுருவோம். அது எதுக்காகனா அவங்களால ஒன்று வந்து கேர் பண்ணி பார்க்குறது சர்டன் கண்டிஷன்ஸ்க்கு, இந்த மாதிரி ஹிப்பு ஃப்ராக்சரு இந்த மாதிரி நடக்க முடியாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் அவங்களுக்கு நிறைய பேருக்கும் சர்ஜரி பண்ண முடியாத அளவுக்கு அவங்க உடம்பு கண்டிஷன் இருக்கும். ஒரு சுகருக்கு அந்த மாதிரி பண்ண முடியாத சுச்சுவேஷனுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்ஸ் தே ஆர் ஃபிட், நம்ம ஓரளவுக்கு ஃபிட்டு இருந்தால் கூட அவங்களுக்கு தான் இந்த சில இதை உடனடியாக அவங்கள, ஏன்னா நடக்க வைக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களை கவனிக்கிற காலில் அவங்களா தானாக எந்திரிச்சு நீங்கள் சொன்ன மாதிரி பெட்டுன்னா இருக்கிறது தான் அவங்களோட வாழ்க்கையில் சாபமாக நினச்சிருவாங்க. தட்ஸ் நாட் ஸோ. இப்போ உள்ள நவீன மெத்தடில் பார்த்தீங்கன்னா
யாருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் நம்ம ஏற்கனவே சொல்லலாம், சில பேருக்கு தான் தேவைப்படல, அந்த வயசானவங்களுக்கு ஏற்படுற அந்த பந்து கிண்ண முட்டு ஃப்ராக்சர். இதை வந்து நம்ம உடனே ஆப்ரேட் பண்ணி 40 டேஸில் அட்லீஸ்ட் அவங்க எந்திரிச்சு நடக்காட்டிலும் எந்திரிச்சு உட்கார வச்சிருவோம், படுக்கையில் திரும்பி படுக்கும் பெயின் இல்லாமல். ஸோ தட் நம்ம ஒரு குட் நர்சிங் கேர் கொடுக்கலாம் வித்தவுட் பெயின். ஒன்று. ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம அவங்களுக்கு வந்து அந்த பெட் சோர் இந்த மாதிரி கேர்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அவங்க இருக்கிற காலம் வரைக்கும் வந்து என்ன சொல்கிறது, நோபல் டெத்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து கஷ்டப்பட்டு, அவங்களும் கஷ்டப்பட்டு, சுற்றிவங்களும் கஷ்டப்பட்டு அப்படி போகிறத விட இருக்கிற காலம் வரைக்கும் நம்ம இவங்களுக்கு போய் என்ன கேட்பாங்க, 70 வயசுக்கு எதுக்கு ஆப்ரேஷன், 80 வயசுக்கு எதுக்கு ஆப்ரேஷன், அப்படி தான் கேட்பாங்க. பட் அவங்க இருக்கிற வரைக்கும் பெயின் ஃப்ரீ டெத்துன்னு சொல்லுவாங்களேன், அவங்க 6 மாதம் இருக்கட்டும், 6 வருஷம் இருக்கட்டும், 10 வருஷம், தட் இஸ் டிஃபரெண்ட் கொஸ்டின். இருக்கிற வரைக்கும் அவங்க வழி இல்லாமல் இருக்கணும், அவங்களால மற்றவங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கணும். இதுக்காக தான் அந்த அந்த அறுவை சிகிச்சை பண்ணுறது, இந்த மூட்டு நீங்கள் விழும்போது கீழே விழும்போது வர்றதுனால. ஓகே டாக்டர், இப்போ இந்த எம்ஆர்ஐ சிடி இதெல்லாம் இல்லாமல் வேற என்ன டயக்னோஸ்டிக் மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து காம்பினேஷன் ஆஃப் ப்ராப்ளம் இருக்கும். சில பேருக்கு டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கும், அவங்களுக்கே இன்ஸ்டபிலிட்டி ப்ராப்ளம் இருக்கும். இதனால் வருதா, அதே மாதிரி மல்டிபிள் டிஸ்க் ப்ராப்ளம். இப்போ அவங்களுக்கு வந்து எம்ஆர்ஐலாம் நிறைய பேர் வந்து நேரம் எம்ஆர்ஐயோட வருவாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ லம்பார் லெவலில் பார்த்தீங்கன்னா செர்விக்கலில் அவங்களுக்கு டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கும், லம்பாரில் L3 L4 L5 3 இடத்துல டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கும். நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுன்னா எதுக்கு பண்ணுறது, எல்லாத்துக்கும் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ எதனால் வந்து பெயின் வருங்கிறத நம்ம டயக்னோஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்போது கழுத்தில் வர்ற அந்த டிஸ்க்னால தான் மெயின் ப்ராப்ளம் இருக்காங்கிறத பார்க்குறதுக்கு அங்கே ஒரு டெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி லம்பார் லெவலில் எந்த லெவலில் இருக்குன்னு பார்க்குறது தான் பேர். அதுக்கு பேர் வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி ஒரு இன்ஜெக்ட் பண்ணுறது. இப்போ வந்து அது வந்து ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சு, மயக்கம்லாம் ஒன்று கொடுக்க தேவையில்லை, ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சு ஒரு சியாம்னு ஒரு மிஷின் இருக்குது, அந்த மிஷின் மூலமாக அந்த ஜாயிண்ட்டில் வந்து ஒரு இன்ஜெக்ட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக இன்ஜெக்ட் பண்ணும்போது ஒரு லோக்கல் இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த இடத்துனால வந்து ஸ்டிமுலேட்டிங் பண்ணுறதுல அந்த இடத்துல திடீர்னு வலி வந்துச்சுன்னா அந்த இடத்துல வரணும், இல்லைன்னா அந்த இடத்துல லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து நம்ம அதை பெயின் ஃப்ரீ ஆக்கிட்டோம்னா, பெயின் போயிடுச்சுன்னா அப்போ அதனால தான் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து லொக்கேட்டிங் த ப்ராப்ளமேட்டிக் ஏரியா. கழுத்துலேயும் டிஸ்க் இருக்கும், இடுப்புலையும் டிஸ்க் இருக்கும். அப்போ நம்ம எதனால் அவங்களுக்கு மூட்டில் வலி இருக்கும், இந்த மூட்டில் எதனால் பெயின் அதிகமாக இருக்குதுன்னு நமக்கு தெரியணும் இல்லையா. அவங்க இந்த ப்ராப்ளத்துக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணி, அந்த ப்ராப்ளத்துக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணி, அந்த மாதிரி டு அவாய்ட் தட் மிஸ்டேக் எதனால் வருதுங்கிறத லொக்கேட் பண்ணுறதுக்கு இன்ஜெக்டிங் டெக்னிக்னு இருக்குது. அதுலேயே ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதுலேயே ட்ரீட்மெண்ட் இருக்குது. அது ரெண்டாவது நான் சொல்கிறேன், நான் ஃபாலோ ரொம்ப ட்ரீட்மெண்ட் மெத்தடில். பட் இது வந்து எதனால் வருதுன்னு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி we have to locate it. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மெத்தட் வந்து இதுக்கான காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கா டாக்டர்? எப்படி இருக்குது இதுக்கு ரிசல்ட்? இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த ஹோல் கான்செப்ட் நம்ம பேசுகிறோடைய டாப்பிக்கே வந்து இந்த சர்ஜரி இல்லாமல் என்னென்ன பண்ணலாங்கிறது தான். சில இடத்துக்கு சர்ஜரி மஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் மெத்தடில் வந்து சர்ஜரி இல்லாமல் ஒரு பெரிய குரூப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டே இருக்குது. அந்த அலோபதி டாக்டர் பண்ணுவாங்க, ஆயுர்வேதி டாக்டர் பண்ணுவாங்க, ஃபிசியோதெரப்பி பண்ணுவாங்க, நேட்டிவ் மெத்தட் அவங்களா ஒரு இதில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. அது வந்து ஒரு குரூப்பாக பிரிச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எதனால் இப்போ நாங்கள் எங்களுடைய கான்செப்ட் வைஸை நாங்கள் எப்படி பார்ப்போம்னா, எதனால் வருங்கிறது கண்டுபிடிச்சி அதில் முக்கியமான ஃபஸ்ட்டு வந்து அந்த ரீசன் எதனால் வந்துச்சு, அப்போ அதுக்குரிய ட்ரீட்மெண்ட். சோ அந்த பேஷண்ட்க்கு சர்ஜிக்கல் போலாமா நான் சர்ஜிக்கல் போலாமாங்கற ஒரு டெசிஷன் வர்றதுக்கு எதனால வருதுன்னு நம்ம கொண்டு வந்துடுறோம். அப்போ வந்து சில இதுக்கு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த பிறந்த குழந்தைக்கு இல்லை வந்து முதுகுவலியினால் ஆப்ரேட் பண்ணி கொண்டு வரங்கிறது 99% தேவையில்லை. டிஸ்க் வரும், பயங்கர சிவியர் பெயின், நிமிர கூட முடியாமல் வருவாங்க கிட்ட வரும்போது. பட் அவங்களுக்கு வந்து அன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறத விட 3 வாரம் வெயிட் பண்ணி பண்ணணும்னு வச்சுக்கலேன், நிறைய பேருக்கு தேவைப்படாது. சில பேருக்கு 3 மாதம் தேவைப்படும். அதாவது 3 வாரம் நம்ம வெயிட் பண்ணி பண்ணுறோன்னு டிசைட் பண்ணோம்னா 10ல் 5 பேருக்கு ஆப்ரேஷன் தேவைப்படும். 3 மாதம் கழிச்சு பார்த்தோன்னா 10ல் 9 பேருக்கு தேவைப்படும், ஒரு ஆளுக்கு தான் தேவைப்படும். 3 வருஷம் கழிச்சு பார்த்தோன்னா அவருக்கும் தேவைப்படாது. ஸோ நம்ம எங்களுடைய கான்செப்ட் எதுக்காக சர்ஜரி இல்லாமல் பண்ணுங்க டிசைட் பண்ணி சொல்கிறோம்னா, ஆப்ரேஷன் பண்ணி அவங்களுடைய 1 வருஷம் கழிச்சு அவங்க எப்படி இருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ணாமல் 1 வருஷம் கழிச்சு எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள லேட்டஸ்ட் எல்லா ஜேர்னல் அவங்களுடைய அந்த ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே ஈக்குவல் தான் ரிசல்ட் அப்படின்ட்டாங்க. சர்ஜரினாலும் சரி, சர்ஜரி இல்லாட்டாலும் சரி, 1 வருஷம் கழிச்சு ரிசல்ட் ஒன்று தான். அந்த அக்யூட் பெயினை தான் வந்து சர்ஜரி மூலமாக நீங்கள் குறைக்கிறீங்க அப்படின்னு. ஸோ த ரீசன் ஏற்கனவே சொன்னது, டிஸ்க் இஸ் நாட் த கல்பிரிட். டிஸ்கை நம்ம தான் கல்பிரிட். ஆக்சுவலாக அந்த டிஸ்க் வெளியே வர அளவுக்கு நம்முடைய ஆக்டிவிட்டீஸோ நம்முடைய உடம்பாகோ இருக்குது. ஸோ அதனால தான் இந்த டிஸ்க் சர்ஜரிங்கிறத வந்து வெரி வெரி ரேர். அதுக்கு வந்து 1%, அதுக்குள்ள ரெட் ஃப்ளாக் சைன் சொல்லுவாங்க, நரம்பு தளர்ச்சி, நரம்பு வீக்னஸ் வர்றது. அவங்களுக்கு வந்து இப்போ அந்த டிஸ்க் சடனாக ப்ரொலாப்ஸ் ஆகி ரொம்ப அழுத்திருச்சு, கால் வந்து பலகீனம் வந்துருச்சு, யூரின் போகல. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து உடனடியாக நம்ம 24 ஹவர்ஸ்க்குள்ள அந்த டிஸ்கை நம்ம ரிமூவ் பண்ணலைன்னா தென் தே வில் பிகம் பெர்மனென்ட்லி டிசேபிள்ட். ஸோ அந்த மாதிரி வெரி ரேர், தட்ஸ் ஆல்சோ வெரி ரேர். அது எல்லாத்துக்கும் காமனாக வர்றது கிடையாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பண்ணலாம். இன்னொன்று வந்து நம்ம வந்து எல்லா ஆல்டர்னேட்டிவ் மெத்தடையும் நம்ம ட்ரை பண்ணி அவங்களுக்கு பண்ணுறோம்.
சர்ஜரி தேவைப்படுன்னு நம்ம தெரியுது, நல்ல பெரிய டிஸ்காக இருக்குது, நரம்பு அழுத்திக்கிட்டு இருக்குது, பெரிய டிஸ்காக இருக்குது, எல்லா மெத்தடும் பண்ணுறோம். பட் கன்சிஸ்டன்ட்லி இட் இஸ் நாட் கிவிங் எனி ரெஸ்பான்ஸ் டு யூ. அவங்களுக்கு சர்ஜரி வி கேன் ட்ரை அஸ் ஏ லாஸ்ட் ட்ரீட்மெண்ட். பார்த்தீங்கன்னா ஒரு படி மெத்தட்னு சொல்லுவாங்க, ஸ்டெப் மெத்தட். ஒரு டிஸ்க் சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் 10வது படி தான் ஆப்ரேஷன். அது கீழே 9 படி இருக்குது, 9 வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது. கீழே ஃபஸ்ட்டு படி ஜஸ்ட் டேக் ரெஸ்ட். அதுக்கப்புறம் செகண்ட் படி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஃபிசியோதெரப்பி. 3வது ஒரு நார்மலான ஒரு ட்ரக்கு. இதையே ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அதுக்கப்புறம் இன்ஜெக்ட் மெத்தட் இருக்குது, அதுக்கப்புறம் டிஸ்க், அது மாதிரி பல மெத்தடில் சர்ஜரிங்கிறது 10வது ஸ்டெப் தான். 10வது ஸ்டெப் முதல் ஸ்டெப் வச்சோம்னா தென் வி மே ஸ்லிப் இட். அதில் தான் அந்த ப்ராப்ளம் வருது. ஓகே, இப்போ சர்ஜிக்கல் அண்ட் நான் சர்ஜிக்கல்ல வந்து ரெக்கரன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும்? திரும்பவும் அந்த பிரச்சனை வரக்கூடியது வந்து சர்ஜிக்கல்ல இருக்குமா நான் சர்ஜிக்கல்ல இருக்குமா ப்ரொபோர்ஷன்? சர்ஜிக்கல் தான் ரெக்கரன்ஸ் மெத்தட். நான் சர்ஜிக்கல் வந்து யூ ஹேவ் ஆல்வேஸ் ஆப்ஷன். இன்னைக்கு இல்லாட்டா அடுத்த மாதம் இல்லாட்டா அடுத்த வருஷம் கூட ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு ஆப்ரேஷனுங்கிறது ஒரு உடம்புக்கு வந்து சிம்பிளான மெத்தட் கிடையாது. இட்ஸ் எ ரியல் ஸ்ட்ரெஸ், ஃபினான்ஷியலி, சைக்காலஜிக்கலி, ஃபிசியாலஜிக்கலி, அண்ட் ஆல்சோ இட் கம்ஸ் ஆல்சோ வித் சைடு எஃபெக்ட் ஃபார் சம் பர்சன்ஸ், நாட் ஃபார் ஆல். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த சர்ஜரிங்கிறது சைடு எஃபெக்ட் உள்ளதுங்கிறது மெயினாக வந்து ஆப்ரேஷன் உள்ளது தான். ஆப்ரேஷன் இல்லாமல் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கிற பொறுத்து சைடு எஃபெக்ட் இல்லாதது. மாத்திரை சாப்பிட்டு நிறையா பெயின் நிறையா கொடுத்தீங்கன்னா இட் வில் பிரிங் சைடு எஃபெக்ட். ஸோ சேஃப் நான் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் பண்ணுறது தான் பெட்டரே தவிர நம்ம ஆப்ரேஷன் வேணாங்கிறக்கா நம்ம வந்து வேறு மெத்தடில் பயங்கரமாக இதை பண்ணுறோம் அதை பண்ணு சொல்லி அவங்களுக்கு திரும்ப ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, ஸோ வந்து ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் ஆல்சோ இட் ஷுட் பி சேஃப். சர்ஜரி ஆல்சோ ஷுட் பி சேஃப். ஆனால் மோர் ப்ராப்ளம் இஸ் வித் சர்ஜரி. ஏன்னா அது வந்து ரியல் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இல்லை சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். ஒரு சர்ஜரியை பண்ணிட்டு வந்து நாங்கள் வந்து வேறு மாதிரி இப்படி சொல்லுவோம், டிஸ்க் ப்ராப்ளத்தை வர்றவங்ககிட்ட வந்து சர்ஜரி எனக்கு தாங்க முடியல டாக்டர், எனக்கு எப்படியாவது ஆப்ரேஷன் பண்ணிங்க, நான் உடனே 2 மாதத்தில் நான் ஃபாரின் போகணும், திரும்ப போகணும், இல்லை என்னுடைய திரும்ப என்னுடைய வேலைக்கு போகணும்னு சொல்கிறவங்களை என்ன சொல்லுவோம்னா, ஆப்ரேஷன் பண்ணால் நீங்கள் வந்து 2 மாதம் 3 மாதம் அந்த வேலைக்கு போக முடியாது, ரெஸ்ட் எடுத்தாகணும். அதே இதை நீங்கள் நாங்கள் இந்த மெத்தடில் ஆப்ரேஷன் பண்ணால் நினச்சிக்கிட்டு ரெஸ்ட் எடுங்க. பட் நீங்கள் வந்து காசை சேமிக்கிறீங்க, உங்களுக்கு உடம்புக்கு ஒரு பெரிய ஆப்ரேஷனை சேவ் பண்ணுறீங்க. ஏன்னா 3 மாதம் கழிச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10ல் 9 பேருக்கு ஆப்ரேஷன் தேவைப்படாது. அந்த பெயினுக்காக தான் அவங்க கேட்குறாங்க, இல்லைன்னா அவங்களுடைய நெசசிட்டி. நாங்கள் உடனே வந்து திரும்ப இந்த இதுக்கு போகணும், எனக்கு வேலைக்கு போகணும், இதை பண்ணிவிட்டா உடனே பெயினில் அனுப்பிச்சு போவாங்க. பண்ணி வேறு ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் வந்துருச்சு, இல்லை அந்த பெயின் கேட்கலன்னு வச்சுங்க, தென் எவ்ரி திங் இஸ் லாஸ்ட். ஸோ அதனால் அவங்க சொல்கிற மெத்தடே வந்து வெயிட் அண்ட் வாட்ச். ஆப்ரேஷன் பண்ணி தான் மற்ற எல்லாமே முக்கியம் தான், உடனே வேலைக்கு போகணுங்கிற முக்கியம் தான், எல்லாம் முக்கியம். பட் அது எல்லாத்தையும் விட முக்கியம் நம்முடைய பாடி, நம்முடைய கண்டிஷன். இப்போ நான் சர்ஜிக்கல் மெத்தட்ல வந்து உடனே நம்மளுக்கு ரிசல்ட் தெரியாதா? உடனே நம்மளால பெயினை ஸ்டாப் பண்ண முடியாதா? கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு முடியவே முடியாது, உடனே முடியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் டிஸ்க் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு டிஸ்க் வந்து பல்ஜ் வந்து ஒரு சடனாக நம்ம குனிஞ்சு நிமிந்தோம், அந்த பல்ஜ் ஆயிடுச்சு. அப்புறம் அதில் இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸ்ன்னு சொல்லி அது 10 days to 15 days ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு வந்து அப்படியே இட் வில் ஸ்டார்ட் ஸ்டாட்டிக் லெவல். 3 மாதத்துலேருந்து 1 வருஷம் ஆகும், ஸ்லோவாக குறைஞ்சி திரும்ப ஆகிடும். பல்ஜ் எப்படி வச்சுக்கிறோங்க, குளிஞ்சோடனே இப்படி பல்ஜ் இப்படி ஆயிரும் இந்த இடத்துல. அப்புறம் வந்து 1 இயரில் கொஞ்சமாக திரும்ப பார்த்தீங்கன்னா இப்படியே உள்ளே போயிடும். இஃப் யூ கோ த்ரூ ஸ்டெப் பை ஸ்டெப் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆனால் இந்த பல்ஜ் இப்படி இருக்கும்போது தான் வேகமாக பெயின் அதிகமாக இருக்கும், நம்ம உடனே ஆப்ரேஷன் பண்ணோம், இல்லை எனக்கு உடனே ரிலீவ் பண்ணு கேட்போம். பட் இட் டேக்ஸ் இட் ஓன் டைம். நம்ம பாடி இட் ஹேஸ் இட் ஓன். அது வரைக்கும் அந்த பெயின் அந்த தானாக சரியாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அந்த வெயிட்டிங் பண்ணாமல் நிறைய பேர் சர்ஜரி போய் தான் எனக்கு சர்ஜரி பண்ணி, சர்ஜரி மாதிரி தப்பும் கிடையாது. சர்ஜரி உடனே எனக்கு உடனே ரிலீஃப் வேணும், உடனே வேணுங்கிற ப்ராப்ளத்தை கேட்டு தான் இவ்வளோ ப்ராப்ளம் வருது. உடனேங்கிறது எதுவுமே, அது எஸ்பெஷலி மெடிக்கல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் 99% இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு ஒரு காயம் இந்த இடத்துல காலில் ஆகுது உங்களுக்கு, அது ஆகிறதுக்கு 10 நாள் ஆகத்தான் செய்யும். அதுக்கப்புறம் அதோடைய தழும்பு பாருங்க மாறுறதுக்கு இட் வில் டேக் ஒரு 3 months 6 months. இது நடுவில் நான் வேகமாக அதை மாற்றி இந்த தழும்பை ஒரு நாளை கொண்டு வரணும், இட்ஸ் ப்ராக்டிகலி இம்பாசிபிள். ஸோ அதனால யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் யுவர் ஓன் குட்னஸ். ஓகே டாக்டர், தொடர்ந்து நம்ம நாளைக்கு பேசலாம். நன்றி. தேங்க்யூ.